ஈஃபில் டவரை பிரிச்சு கைலா கடைக்கு போட போறோம் அப்படின்னு இந்த மனுஷன் 2 தடவை ஈஃபில் டவரை வித்தாரு. இப்படி வித்தது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் பண்ணாரு. என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன் கேளு. விக்டர் லஸ்டிங் அப்படின்றவர் சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி சின்ன சின்ன சம்பவத்தை ஆரம்பத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. 1925ல பிரான்ஸ் கவர்மெண்ட் லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இவர் கையில வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஈஃபில் டவரை மெயின்டைன் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் பிரான்ஸ் கவர்மெண்ட் செலவாகுது. இந்த காசை வச்சு ஏழை மக்களுக்கு நாளை நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்ல கசிய விடுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் அதை பிரிண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் இது பிரான்ஸ் மக்கள் பார்க்கும்போது இது பிரான்ஸ் மக்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபில் டவரை கருதுறாங்க. மக்கள் எல்லாம் குதிநிலைக்கு போறாங்க. அந்த பிளானையும் பேக் வாங்கிடுறாங்க. இவர் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பிரான்ஸ்ல இந்த பழைய இருபெல்லாம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 150 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஒரு பிரான்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ப வைக்கிற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த மீட்டிங் போயிட்டு பேசுறாங்க. ஆண்ட்ரி பாய்சன் அப்படின்ற இவர் மட்டும் விக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு லஞ்சம் எம்எல்ஏ கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுறதுனால ஓகே மாட்டினாண்டா அப்படின்ற மாதிரி 70,000 பிராங்க்ஸ் எனக்கு லஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேதி மதிப்புல 6ல இருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. அந்த அமௌண்ட் எனக்கு கொடுங்க, உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை லஞ்சமா வாங்கிட்டு பிரான்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போடுறாரு. போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசங்கள் வந்து பிரான்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி புரட்டி பாக்குறப்ப நம்மளை பத்தி பிரான்ஸ்ல யாருமே பேசலடா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே திரும்பி பிரான்ஸ்க்கு வந்து இதே மாதிரி நிறைய பழைய இரும்பு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றப்ப அதுல ஒருத்தர் சந்தேகப்பட்டு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் நம்மள கைது பண்ண வராங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவர் அங்க இருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் ஏஐ கப்போன் அப்படின்ற ஒரு ரவுடி அமெரிக்காவே அதிர விட்டுட்டு இருந்தாரு. அமெரிக்கா போலீஸே ஏஐ கப்போனை பார்த்தா பயப்படுவாங்க. அவருக்கிட்டே போய் சதுரங்க வேட்டை படத்துல மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சம்பவம் பண்ண மாதிரி அவர்கிட்டே போய் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இவரெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. 20 வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க. ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி ட்ரை பண்ணிருக்காரு. எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு. திரும்பி அரெஸ்ட் பண்ணி திருப்பி ஜெயில போட்டு இவர் ஜெயில இருக்கும் வந்து இவரோட உயிர் போயிடுச்சு. ஒரு உயிரிழந்துட்டாரு.